இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பிராந்திய இடஒதுக்கீடு பிரச்சனையில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று புதுவை அரசிற்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஜனாதிபதி தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு பெருகி வருவதால் அமோக வெற்றி பெறுவார் என்றும், தாம்பரம் விமான படைத்தளத்தில் இலங்கை வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பயிற்சியை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்கத்து நாட்டுடன் நட்புறவோடு இருக்க வேண்டும், அதுதான் அங்குள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்றும், புதுவை திட்ட ஒதுக்கீடாக 3000 கோடி வழங்கப்பட்டுள்ளதால் அரசு இனிமேலும் நிதி பற்றாக்குறையை உருவாக்காமல் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கிட வேண்டும் என்ற அவர், மேலும் புதுவை வந்த பிரதமரிடம் அரசு தரப்பிலிருந்து எந்த உதவியும் கேட்கப்படவில்லை, தான் சுற்றுலாத்துறைக்கு நிதி ஒதுக்கி தரும்படி கேட்டுக் கொண்டதாகவும், காரைக்காலில் இருந்து திருச்சிக்கு நாளை முதல் ரயில் சேவை துவங்குகிறது என்றும், மேலும் புதுவையில் பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு எதிரான போராட்டம் வலுத்து வருவதால் அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதுபோன்று 3 நாள் பந்த் போராட்டத்தை நடத்தினால் மக்கள் சிரமப்படுவார்கள் என்பதால் பந்த் போராட்டத்திற்கு பதிலாக தெருமுனை கூட்டம் நடத்துதல், துண்டு பிரசுரம் விநியோகம் செய்தல் போன்றவற்றின் மூலம் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என்றும், தொடர்ந்து பிரணாப் முகர்ஜிக்கு என்ஆர் காங்கிரஸ் அரசு ஆதரவு தெரிவித்ததை வரவேற்பதாகவும், அதே சமயம் என்ஆர் காங்கிரஸில் அரசு தவறு செய்தால் காங்கிரசார் சுட்டிக்காட்டுவோம் என்று கூறினார். பேட்டியின் போது மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். பிராந்திய இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் நிபுணர் குழு அமைத்து தீர்வு காணப்படும் என்று போராட்ட குழுவினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை சட்டசபை வளாகத்தில் பிராந்திய இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு போராட்ட குழுவினருடன் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். அமைச்சர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், விடுதலை வேங்கைகள் நிறுவனர் மங்கேர் செல்வன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், மக்கள் வாழ்வுரிமை இயக்கத் தலைவர் ஜெகநாதன், பழங்குடியினர் கூட்டமைப்பு ராம்குமார், விவேகானந்தா கோச்சிங் சென்டர் நிறுவனர் VCC நாகராஜன், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், பெற்றோர் மாணவர் நலச்சங்க தலைவர் பாலா உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் எஸ்பிக்கள் ராமராஜ் மற்றும் தெய்வசிகாமணியும் கலந்து கொண்ட கூட்டத்தில் போராட்டக் குழுவினர் இந்த ஆண்டை பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து பிராந்திய இடஒதுக்கீடு பிரச்சினையாக உள்ளதால் புதுவை மாணவர்கள் பாதிக்காத வண்ணம் முடிவெடுக்கலாம் என்றும், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஒதுக்கப்படும் இடங்களை புதுவை மாணவர்களுக்கு ஒதுக்கும்படி கேட்டுள்ளீர்கள். அதற்கு புதுவையைச் சேர்ந்த எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்ற பட்டியலை தந்தால் தலைமை செயலர் தலைமையில் நிபுணர் குழுவை அமைத்து நிரந்தரமான தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாகவும், இதற்கான அறிவிப்பு உடனே வெளியிடப்படும் என்பதால் போராட்டத்தை கைவிடும்படியும் கேட்டுக் கொண்டார். அதற்கு போராட்டக் குழுவினர், முதல்வரின் இந்த நல்ல பதிலால் நல்ல முடிவு ஏற்படும் என்று நம்புவதாகவும், இல்லை என்றால் அறிவித்தபடி போராட்டம் நடக்கும் என்று தெரிவித்தனர்.
புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி ஆதரவாக இருப்பதால் எதிர்காலத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரலாம் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஜனாதிபதி தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு பல்வேறு கட்சிகளும் ஆதரவு கொடுத்துள்ளதால் விகிதாச்சார அடிப்படையில் அவர் கூடுதல் வாக்குகள் பெறுவார். மேலும் அவருக்கு ஆதரவு அளித்தமைக்காக மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், எல்லோரும் நண்பர்கள்தான், பிரச்சினைகள் குறித்து உட்கார்ந்து பேசி தீர்த்து விடலாம் என்று முதல்வர் அகில இந்திய ஒருமைப்பாட்டு கழகத்தில் பேசியது நல்ல மாற்றத்தையும் முதிர்ச்சியையும் காட்டுகிறது. அதன்படி எல்லோரும் மக்களுக்காகத்தான் பாடுபடுகிறோம் என்பதால் எல்லாவற்றையும் பேசி தீர்த்துவிடலாம் என்று அவர், மேலும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியும் மத்திய அமைச்சர்களும் புதுவை மக்களுக்கு எப்போதும் நன்மைதான் செய்வார்கள் என பலமுறை கூறியுள்ளேன். அதேபோன்று மத்திய அரசு புதுவைக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்பதால் முதல்வர் நிதியை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும், மேலும் வரும் பட்ஜெட்டில் வாட் வரியை ரத்து செய்ய வேண்டும், வாட் வரியை ரத்து செய்தால்தான் புதுவை துரித கதியில் வளர்ச்சி அடையும். தற்போது பணிபுரியும் பலருக்கு 1.5 ஆண்டுகளாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும், காங்கிரசோடு நட்பாக இருக்கிறார் என்பதால் விசேஷ நிதி வழங்க சாத்தியக்கூறு இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் மேலும் பல மாற்றங்கள் வரலாம். புதுவையில் அரசியல் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நன்றாக இருக்கும். அதற்காக காங்கிரஸை வளர்க்கக்கூடாது என்ற அர்த்தமில்லை. புதுவையில் காங்கிரசின் செல்வாக்கு சற்று சரிந்துள்ளதால் அதனை வலுவான இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜும் லட்சுமி நாராயணனும் பூத் ஏஜென்டாக இருந்து வாக்குகளை சேகரிப்பார்கள் என்றார். புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கடந்த 5ஆம் தேதி தனது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினார். விழாவினை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் திரு ஜான்குமாரை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். அதுபோன்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி திரு ஜான்குமாரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தார். மத்திய இணையமைச்சருக்கு திரு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி இணைப்புகளை வழங்கினார். அப்போது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், ஜயது மற்றும் பலர் உடனிருந்தனர். அதுபோன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவருமான நடராஜன் திரு ஜான்குமாரின் இல்லத்திற்கு வந்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து தமது வாழ்த்தினை தெரிவித்தார். அதுபோன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ஆனந்தன், அமிர்தலிங்கம், பன்னீர், குப்புசாமி மற்றும் ஆதரவாளர்களும் வந்து திரு ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோன்று சப் கலெக்டர் முத்தம்மாவின் தந்தை அமாவாசை மற்றும் உறவினர்கள் திரு ஜான்குமாரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று ஜிடிவியில் நடக்கும் கவிதை மேகம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கவிஞர்கள் 30க்கும் மேற்பட்டோர் நேரில் வந்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். புதுவை அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கான சென்டா கவுன்சிலிங் துவங்கியது. புதுவை அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள சென்டா அலுவலகத்தில் அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள பொறியியல் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான கவுன்சிலிங் துவங்கியது. மொத்தமுள்ள 552 இடங்களுக்கு முதல் கட்டமாக 350 பேர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெறும் கவுன்சிலிங்கில் மேலும் 282 பேர் பங்கேற்க உள்ளனர். கவுன்சிலிங்கில் பங்கேற்று தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அசல் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு சேர்க்கைக்கான ஆணையை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் வழங்கினார். புதுவை வனத்துறையில் பராமரிக்கப்பட்டு வரும் கோவில் யானையை அமைச்சர் தியாகராஜன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்த யானை லட்சுமிக்கு காலில் நோய் தாக்கியதால் வனத்துறை அலுவலகத்தில் ஓய்வு எடுத்து வருகிறது. அதற்கு பிடித்தமான உணவுகளை கொடுத்து வனத்துறையில் பாதுகாத்து வருகின்றனர். மேலும் கால்நடை மருத்துவர்கள், சிறப்பு நிபுணர்கள் பராமரிப்பு குறித்து ஆலோசனை வழங்குகின்றனர். இந்நிலையில் வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் வனத்துறையில் பராமரிக்கப்பட்டு வரும் யானையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதற்கு ஆப்பிள், வாழைப்பழம், பிரெட் உள்ளிட்ட உணவுகளை யானைக்கு பறிவோடு கொடுத்தார். மேலும் அதன் தற்போது நிலைமையை கேட்டபோது வனத்துறையினர் இயற்கையான சூழல் பிடித்து போனதால் உற்சாகமாக இருப்பதாகவும் காலில் ஏற்பட்டுள்ள புண்கள் ஆறி வருவதாகவும் கூறினர்.
தொடர்ந்து வனத்துறையில் பராமரிக்கப்பட்டு வரும் விலங்குகளை பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வனத்துறையில் யானை உற்சாகத்தோடு உள்ளதால் இங்கிருந்தபடியே யானையை பராமரிக்க முடிவு செய்துள்ளதாகவும், காயம் முழுவதும் குணமானதும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் இயற்கை சூழலோடு ஆற்றில் குளிக்க ஏற்பாடு செய்யப்படும் மற்றும் புதுவை யானைகளை முதுமலை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்ப தமிழக அரசுடன் பேசி வருவதாகவும், ஆபத்தான பணியை செய்து வரும் வனத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதல்வரிடம் பேசி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஜனாதிபதி வேட்பாளர் பிரணாப் முகர்ஜியின் புதுவை பூத் ஏஜென்ட்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் பிரணாப் முகர்ஜி போட்டியிடுவதை முன்னிட்டு இதுகுறித்து ஆலோசிக்க தென்மாநில காங்கிரஸ் தலைவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நடத்தப்பட்டபோது தானும் மாநில தலைவர் A.V. சுப்பிரமணியன் பங்கேற்றதாகவும், அப்போது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய முறைகள் குறித்து விளக்கப்பட்டது மற்றும் பிரணாப் முகர்ஜியின் வாக்குச்சாவடி ஏஜென்ட்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், லட்சுமி நாராயணன் ஆகியோர் நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்டு இருவரையும் பூத் ஏஜென்ட்டாக நியமித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறினார். அப்போது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் A.V. சுப்பிரமணியன், வட்டார காங்கிரஸ் தலைவர் A.K.D. ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.